நீங்க பாருங்க, சும்மா டான்ஸ்ல போட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. How much? Photo. Okay. பாருங்க, இங்க வந்து இந்த கஞ்சாவில் வந்து உள்ள போட்டு ஹோல்ட் பண்ணிருக்காங்க. குட்டி குட்டி ஷாப்லாம் இருக்கு. ஆனால் வந்து கோகனட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இளநீ சொல்ல போனால் இளநீ தான். கஞ்சாவில் செஞ்ச அந்த ஜெல்லி மாதிரி இருக்குல்ல, சாக்லேட் அது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஸ்வீட்டு. நம்ம ஊரில் அப்பளம்ல செய்வோம்ல, அது மாதிரி ஒன்று. அந்த ஃப்ரூட்டி மாதிரி. இதுதாங்க பட்டாயாவோட வாக்கிங் ஸ்ட்ரீட். இங்கே இருந்தால் ஆரம்பிக்க போகுது. நம்ம இதுக்குள்ள தான் போய் செம்மையாக வைப் பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து. ஓகே, செம்ம வைப்பாக இருக்கும் இந்த வீடியோ. வாங்க உள்ளே போகலாங்க. பாருங்க, இது இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா பகல் ஃபுல்லாக தூங்குவாங்க, நைட்டு ஃபுல்லாக மட்டும்தாங்க என்ஜாய் பண்ணுவாங்க. வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கார் அது மாதிரி எதுவுமே வராதுங்க. எல்லாமே வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2 வீலர் தான் வருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த அருமையான அட்டகாசமான ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட் பட்டாயா இங்கே வந்துருக்கு. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியரா இருக்குன்னு சொல்றது சொல்லுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பப்புங்க. இந்த பப்புல வந்து எல்லாத்தையும் உள்ள கூப்பிட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து போலீஸுங்க. அங்கே வந்ததும் தாய்லாந்து போலீஸ் தான் பார்க்குறோம். வாங்கடா. பாருங்க, இது மாதிரிதாங்க ஃபுல்லாகவே உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாங்க. அது இங்கெல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குங்க. நீங்க பாருங்க, சும்மா டான்ஸ்ல போட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அக்கா பாருங்க, ரோட்ல உட்காந்து டான்ஸ் ஆயிட்டு உட்காந்துருக்காங்க. வாங்க அப்படியே உள்ள போலாம். இங்க பாருங்க, ஃபுட்டெல்லாம் இருக்கு. ஃபுட்டும் இருக்கு. இங்க இல்லாத ஃபுட்டு, இங்க இல்லாத பார்ட்டிஸே இல்லைங்க. இது பாருங்க, இதெல்லாம் வந்து கஞ்சா சாப்பிடுங்க. கஞ்சா வந்து இங்க லீகல் தான். பேன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ என்னன்னு தெரியல. ஆனால் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் தான் இருக்காங்க. இங்கே போயிட்டு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இன்னொன்று இருக்கு. எவ்வளோ என்ன சொல்லிட்டு நம்ம கேட்போம். பாருங்க, இங்க வந்து இந்த கஞ்சாவில் வந்து உள்ள போட்டு நோட் பண்ணிருக்காங்க. குட்டி குட்டி ஷாப்லாம் இருக்கு. இந்த குட்டி குட்டி ஷாப்ல வந்து கஞ்சாவை அப்படியே நோட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து பாருங்க, இங்க உள்ள வந்துட்டாங்க. உள்ள வாக்கிங் ஸ்ட்ரீட் உள்ள வந்தா இங்க வந்து 1000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இங்க கிட்டத்தட்ட 400 ரூபா பக்கம் தராங்க. வெளியே வாங்குறத உள்ள வந்து வாங்கணும் அப்படின்னா ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா தருவாங்க. அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 2.5 வரும்.
நம்ம ஒரு காசுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பைசா தான் டிஃப்ரெண்ட். ஆனால் இது மாதிரி வந்து நிறைய வந்து விசாரிங்க. How much? Photo. ஓகே. அது வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அவங்க வந்து இன்னொரு நியூட் ஷோ இருக்கு. அப்போ நம்ம வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எதுக்குமே போகக்கூடாதுங்க. போனோம் அப்படின்னா பயங்கரமாக மாட்டிக்குவோம். அப்படியே சும்மா என்ன ஏது மட்டும் ரேட் என்ன மட்டும் விசாரிச்சு அப்படியே கிளம்பலாங்க. ஆமா அடிக்க மாட்டேன்னா அது என்ன போக மட்டும் வருது. அது சும்மா கேட்க வாயில போட்டு போக வர மாதிரி कोई बात नहीं ना बैठो ना पियो कोई बात नहीं देखिए इंडियन लड़की है फ्री फ्री चेक हाउ मच 100 what shot 50 bullet 50 bullet oh okay this guns எல்லாமே okay எடுத்து எவ்வளவு சுத்திட்டு ஆமா அதெல்லாம் இதா இருக்குடா 200 ரூபாய்க்கு அப்புறம்
பாருங்க வாக்கிங் ஸ்ட்ரீட்னாங்க. நாங்களும் என்னமோ ஏதான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் இங்கே ரொம்ப குட்டியாக இருக்குங்க, இன்னும் பெருசாகவே இல்லை. இவ்வளோ தான் வாக்கிங் ஸ்ட்ரீட்டுனோடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப குட்டியாக இருக்குது, கிட்ட ஒரு கிலோமீட்டர் கூட கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பாருங்கள் இருட்டாக இருக்குது. ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க வாக்கிங் ஸ்ட்ரீட் அப்படி இருக்கும் அப்படின்னு. இன்னும் இது அப்படி கிடையவே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், அவள் தான் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். 1/2 கிலோமீட்டருக்கு தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் பீச் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக தாங்க இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸ் அது மாதிரி தான் இருக்குது. வாக்கிங் ஸ்ட்ரீட்டுங்கிறது அந்த த்ரூண்டு இடம் தான். நாங்கள் ஏதோ பெருசாக எதிர்பார்த்து வந்தோம், ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கவங்கள வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கூப்பிடுவாங்க ஃப்ரீ என்ட்ரி அப்படின்னு. எங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வீடியோ எடுக்க விட்றாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாங்க ஃப்ரீ என்ட்ரி வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கூட எடுத்துக்கோங்க, ஃப்ரீ என்ட்ரி தான், வாங்க டான்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோங்க. இதில் பயங்கர ஸ்கேம் இருக்குங்க, இது மாதிரிலாம் போய் மாட்டிக்காதீங்க. சும்மா ஜஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா வாக்கிங் பண்ணி வந்துடுங்க. வாக்கிங் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பட்டையா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு லோகோ தெரியுதுங்களா. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் நிறையா இருக்குங்க, ஃபுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பீச்சஸ்லாம் இருக்குது. இது ஆறு மாதிரி ஓடிட்டுருக்குங்க. இங்கே பாருங்கள் அப்படியே நாங்கள் பாட்டுக்கு பின்னாடி வந்தோம். பின்னாடி வந்தால் அந்த ஷிப்பு க்ரூஸ் இதெல்லாம் புக் பண்ணுற இடம்லாம் இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே வந்து புக்கிங் ஹேர்னு போட்டு 2nd ஃப்ளோர் அப்படின்னு போட்டுருக்குங்க. நைட் டின்னர் க்ரூஸுங்க. அது எவ்வளோ காஸ்ட்லிங்கிறது தெரியல. அந்த டைம் நாங்கள் போக முடியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலங்க. பார்ப்போங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கிறதே 2 days தான். இங்கே பாருங்கள் பட்டையா சிட்டி. பாருங்க இது வரைக்கும் அந்த ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த 1/2 கிலோமீட்டரில் தாண்டி வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 7-Eleven பார்த்துட்டோம். இப்போ இங்கேயும் 7-Eleven இருக்குங்க. இங்கே பாருங்கள் அப்படியே வாக்கிங் ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே வெளியே வந்தாச்சுங்க. வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் அந்த அளவுக்கு பெருசாலாம் எதுவும் இல்லைங்க. அதாவது வீடியோவில் நிறைய பேர் வீடியோவில் காமிக்கிறாங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படிலாம் காமிக்கிறாங்க. அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இங்கே பாருங்கள் பட்டையா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த இடத்துல போட்டிருக்குங்க. அதை ஃபோட்டோ கூட ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் இந்த ஸ்பீட் போட்டு அது மாதிரி பீச்சு பக்கத்தில் வந்துட்டோம். இது ஏதோ ரிவர் மாதிரி இருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரிவரு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் மாதிரி இருக்குது. இதை தாண்டி போகிறாங்க. இது இவ்வளோ தாங்க இந்த ஏரியா தான். அந்த சைடு பாருங்கள், அந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டு. உங்களுக்கு நான் இது ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். வா, இது தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் போட்டு ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்ட்டி தாங்க. ஓகேங்களா, வாக்கிங் ஸ்ட்ரீட்டுங்கிறது ரொம்ப சின்ன பிளேஸு, ஆனால் அந்த வைப்புங்கிறது இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்குங்க. இதுக்கப்புறம் இந்த ஏரியாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச், ஃபுல்லாக சீ தாங்க. இந்த சைடு இந்த எல்லாமே ஹோட்டல்ஸுங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ். இது வழியாக தான் நம்ம வந்தோம், இது வழியாக தான் அப்படியே வந்தோங்க ரூட்டில். ஓகேங்க, நம்ம அப்படியே வைப் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோங்க. Food. Rice. Okay. Fried rice. Veg fried rice.
சிக்கன் ஃப்ரை ஃப்ரை வச்சுங்களா? சாப்பிடலாம் இல்லையா? சரி வாங்க வா. கான்சா இறங்கிட்டு எவனாவது வந்து இதை பிடிச்சி உடைக்கணும். நீ சாயே இன்னும் நீ வாடா. இங்கே பாருங்க, ஒரே ஒரு கோகோனட் வாங்கினவங்க. கோகோனட் ஐஸ்கிரீம் 40 பாட்டு எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஐஸ்கிரீம் Yeah, ice cream. Okay, Coconut ice cream. 40 பாட்டுனா நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட 100 ரூபா வருங்க கிட்டத்தட்ட. Mix everything. What is this? What is this? Not cream. Cream. Yeah, cream. பாசி பருப்பு. நம்ம பாசி 1, பருப்பு. 2, 3 spoon. Huh? Spoon. 2. Okay, finish. Okay, thank you. Thank you. இங்கே பாருங்க, இங்கே வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்ததுக்கு இது ஒன்று தாங்க ஒர்த்தாக இருந்தது. 40 பாட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஐஸ்கிரீம் இது பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்களா? பீனட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எஸ் நோ ஹவு மச் So bad, 100 baht. 100 baht. Yes, see? It's Okay. one no size, it's not take like that. It Okay. take like that, so beautiful. Oh. And this one I have watch. Okay. Nice watch. Okay, also 100. Yes. And this one, ஏய் வாங்கிட்டு போறியாடா? see? Come on. வாங்கிட்டு போறியா வீட்டுக்கு? இல்லை ஓகே So beautiful. ஓகே நோ தேங்க்ஸ். How much you like? I give you discount. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வெண்ணில ஐஸ்கிரீம் தாங்க. வெண்ணில ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து கோகனட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இளநீ சொல்லப்போனால் இளநீ தான். இளநீ இது வந்து பார்த்தீங்கன்னா பீனட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாசிப்பயிறு இருக்குங்களா? பாசிப்பயிரை நல்லா வேக வச்சு வச்சுருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எதுக்கு ஐஸ் போடுறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு உள்ள ஐஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா டேஸ்டியாக இருக்குது. இப்போ பாருங்க, இங்கே தமிழ் ஃபுட்டும் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் தமிழில் போட்டிருக்காங்க. தூய சைவ உணவகம் அப்படின்னு போட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெனு கார்டு வச்சுருக்காங்க. தோசைலாம் இருக்குது பாருங்க. தோசை வந்து 140 பாட்டுங்க. பட்டர் தோசை 150 பாட்டு, மசாலா தோசை 120 பாட்டு, இந்த மாதிரி நிறையா போட்டிருக்காங்க. பாருங்க, நார்த் அண்ட் சவுத் இந்தியன் ஃபுட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க.
பியூர் வெஜ்ஜி ரெஸ்டாரண்ட்டுங்க. இங்கே ஆல்கஹாலும் கிடையாது. இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே சாப்பிடுங்க. வாக்கிங் ஸ்ட்ரீட் போகிறதுக்கு முன்னாடியே இருக்குது. Indian food? Okay. I am India, Tamil Nadu. I am in Punjab, sir. Punjab? Okay. You are vegetarian or you looking for vegetarian and non-vegetarian? This guy vegetarian. If you want help with non-vegetarian, I have a second restaurant nearby. Okay. There's veg, non-veg together. But we don't serve dosas, anything over there. But veg, non-veg, biryanis, everything over there. Okay. It's open till 5 a.m. This is just closing now 10 minutes. Okay. That's also very good. That's also good. Wherever you like. Okay. Thank you. Dosa over there, I think 160. Start from 140 plain, 160 masala. 160 தான் minimum. And thali also, anything you like. இங்கே பாருங்க, பஞ்சாப்லேருந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. நம்ம பஞ்சாப் கடை தான் இது. இங்கே வந்து அப்படின்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட். இது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் இது எல்லாமே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட், இங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட். நம்ம கல்ச்சரை போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்குங்க. இது வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட் போகிற வழியில் இருக்குங்க. நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துட்டோம். தெரியும் இப்போ நான் போயிட்டு வந்துட்டோம் ஒரு ரவுண்டு. நம்ம இந்தியன் கல்ச்சர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஷாப்பில் வந்தோம். இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஊரில் சொல்ல போனால் கஞ்சா, அதில் வந்து செய்கிற ஸ்வீட்ஸு அது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இருங்க நான் ஓனாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நார்மல் பியரு. இல்லை பாருங்கள், கஞ்சாவில் செஞ்ச அந்த ஜெல்லி மாதிரி இருக்குல்ல சாக்லேட், அது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஸ்வீட்டு. நம்ம ஊரில் அப்பளம் செய்வோம்ல அது மாதிரி ஒன்று, அந்த ஃப்ரூட்டி மாதிரி இருக்குங்களா, ஜெல்லி மாதிரி அது மாதிரி இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கஞ்சாவில் இது பண்ணுற
சாக்லேட் பாருங்கள் எத்தனை டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. பாருங்கள் இது எல்லாமே கஞ்சாவில் செஞ்ச சாக்லேட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சாவில் செஞ்ச கேக். இது பார்த்தீங்கன்னா கஞ்சாவில் செஞ்ச கூல்ட்ரிங்க்ஸ், ஸ்வீட்ஸு, ஸ்ட்ராபெரி அது மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பப்பு அடிப்பாங்க, பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இது எல்லாமே இங்கே பாருங்கள் 900 பாட்டு 350 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அது இங்கே கேஷ் வழியில் தான் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க தேங்க்யூ. உள்ள கஞ்சாலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குறோம் பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து இதில் இருக்குது பாருங்கள்.